கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. உலகம் இப்பொழுது மிகவும் தடுமாற்றமான சூழ்நிலையிலே, பயம் ஒவ்வொருடைய உள்ளத்தை கவி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய சத்தியத்தை படிப்பதற்கு நாம் வந்திருக்கிறோம். நூற்றுக்கணக்கான ஜனங்கள் வளைகுடா நாட்டிலே, இஸ்ரவேலிலே மரித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த யுத்தத்தினால். ஒருவேளை நேரடியான பங்கு நமக்கு என்றாலும், ஆண்டவருடைய காலை பிடித்து கரத்தை பிடித்து அந்த மரித்தவருடைய குடும்பத்திற்கு சமாதானத்திற்காகவும், ஆண்டவருக்கு சித்தமானால் இந்த யுத்தம் விரைவிலே நிறுத்தப்படும்படியாகவும், மீண்டும் இந்த நாடுகள் சகஜ நிலைக்கு வரும்படியாகவும் நாம் நிச்சயமாக ஒருவருக்கொருவர் நேரம் செலவிட்டு ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் இந்த நேரத்திலும் தலைவணங்கி அந்த யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும், மீண்டும் சகஜ நிலை திரும்ப வேண்டும், பிள்ளைகளையும் பெரியவர்களையும் வாலிபர்களையும் இழக்க கொடுத்த குடும்பங்களுக்கு சமாதானம் கிடைக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். எப்பொழுதும் கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். சேனைகளின் தேவனாகிய எங்கள் நல்ல ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கின கர்த்தாவே, எங்கள் அருமரட்சகராக இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை வருவதற்கு முன்பதாக யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். இதோ உலகம் ஏறக்குறைய 50க்கும் மேற்பட்ட யுத்தங்களை சந்தித்து வருகிறது. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பவுஞ்சாய் கொத்து கொத்தாய் மடிந்து வருகிறார்கள். கிராமங்கள் காணாமல் போகிறது, வீடுகள் கட்டடங்கள் தரைமட்டமாகிறது. ஐயனே இறங்கும் அப்பா, இழக்க கொடுத்த அந்த குடும்பங்களிலே சமாதானமும் நம்பிக்கையும் கிடைக்க கர்த்தாவே நீர் உதவி செய்யும். அரசியல் தலைவர்கள் உள்ளத்திலே பேசி எப்படியாவது இந்த போர் நிறுத்தப்படவும், அவரவர்கள் தங்கள் வேலைகளை கவனிக்க துவங்கவும் தயவுசெய்து ஒரு திருப்பு முனை நீர் அமைத்து தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். தெய்வமே, சாத்தான் இப்படிப்பட்ட யுத்தங்களிலே களி கூறுகிறான் என்பதை நாங்கள் உணர்கிறோம். என் ஆண்டவர், தயவுசெய்து உம்முடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக இந்த உலகத்தை வைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி. நீர் உதவி செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த நாளினுடைய செய்தி தலைப்பு என்னவென்றால் வாழ்க்கை கணக்கு. நான் ஒரு தலைப்பை தவறாக எழுதிவிட்டனோ என்ற ஒரு எண்ணம் இருந்தது. காரணம், இந்த வாழ்க்கை கணக்கு என்று சொல்லுவதை காட்டிலும் குடும்ப கணக்கு என்பதை சொன்னால் தகும் என்ற எண்ணம் எனக்கு பிறந்தது. இருப்பினும் அந்த தலைப்பை கொடுத்து விட்டபடியினால் வாழ்க்கை கணக்கு என்பதை நீங்கள் வைத்துக் கொண்டாலும் சரிதான், அல்லது குடும்ப கணக்கு என்று வைத்துக் கொண்டாலும் சரிதான், நிச்சயமாக இந்த சத்தியம் ஒவ்வொருடைய குடும்பத்திற்கும் சென்று ஆசீர்வாதத்தையும் நம்பிக்கையும் நிம்மதியையும் கொடுக்கும் என்று நான் இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசிக்கிறேன். எத்தனையோ குடும்பங்கள் இன்று சங்கடத்திற்குள்ளாக போய் கொண்டிருக்கிறது, பரிதாபக்குரிய நிலையிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறது. ஒருவர் சந்தோஷமாயிருக்க இன்னொரு கண்ணீர் விட்டு அழக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. எவ்வளவு உள்ளத்திலே காயம் ஏற்பட்டாலும் எப்படியாவது இந்த குடும்பம் மீண்டும் செழிக்கும் என்ற நம்பிக்கை பிறக்கத்தக்கதாக இந்த செய்தி நிச்சயமாக உதவும் என்று நான் இயேசுவின் நாமத்தினாலே நான் விசுவாசிக்கிறேன். ஒரு கணக்கு உங்களுக்கு உத்தரவு சொல்ல முடியுமானால் நீங்கள் சொல்லி
நீங்கள் ஒரு பெரிய அறிவாளி என்பதை நீங்கள் மீண்டும் ஒரு முறை கூட ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளலாம். ஒரு 3 பேர் ஒரு பிரயாணமாக போகும் பொழுது, இரவு வந்த பொழுது, தங்கும் விடுதியிலே, ஹோட்டல் தங்கும் விடுதியிலே தங்கி இரவை கழித்து விட்டு காலையிலே புறப்பட்டு பிரயாணத்தை தொடரலாம் என்று சொல்லி ஒரு தங்கும் விடுதிக்கு அவர்கள் சென்ற பொழுது, இது மாதிரி ராத்திரி தங்கணும், காலையிலையும் எங்களுக்கு சாப்பாடு, அதாவது சொல்லுவோமே பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்ட்டு. அப்போ அந்த மேனேஜர் சொல்றாரு, சரி அப்போ ஆளுக்கு $10 இல்லைன்னா 10 பவுண்ட்ஸ் இல்லைன்னா வச்சுக்கலாம், 10 பவுண்ட்ஸ்னே வச்சுக்கோமே, 10 பவுண்ட்ஸ் இங்கிலாந்து நாட்டினுடைய பணம் 10 பவுண்ட்ஸ்னு வச்சுக்கிட்டா, அப்போ முதல் ஆளுக்கு 10, ரெண்டாவது ஆளுக்கு 10, மூணாவது ஆளுக்கு 10, 30 பவுண்ட்ஸ் நீங்க கட்டிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அப்படியா, ஏப்பா நீ 10 கொடுப்பா, நீ 10 கொடுப்பா, இந்த என்னுடைய 10 அப்படின்னு சொல்லிட்டு 30 பவுண்ட்ஸை மேனேஜர் கையில கொடுத்துட்டு சாவியை வாங்கிட்டு இவங்க புறப்பட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அந்த மேனேஜர் வந்து அதை ரிசிப்ட் போடுறதுக்கு கம்ப்யூட்டரை தட்டி அந்த பணத்தை அந்த கணக்குல செலுத்துறதுக்காக பண்ணும் பொழுது ஒரு செய்தி வந்தது. என்னன்னா, இன்றைக்கு ஒரு விசேஷத்த நாள், அதனால 5 பவுண்ட்ஸ் டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார். 5 பவுண்ட்ஸ் தள்ளுபடி இவங்களுக்கு. அப்போ மேனேஜர் உடனே அட்டெண்டரை கூப்பிட்டாரு, அப்பா எப்படியாப்பா அப்படின்ட்டு, இது மாதிரி நம்ம கொஞ்சம் காசு ஜாஸ்தியா வாங்கிட்டோம், அவங்களுக்கு 5 பவுண்ட்ஸ் கொடுக்கணும், அதனால இந்த 5 பவுண்ட்ஸ் நீ போய் 5 பவுண்ட்ஸ் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துட்டாரு. கொடுத்துட்டு வந்த உடனே அட்டெண்டர் பாக்குறாரு, 30 பவுண்ட்ஸ்ல அவங்க கொடுத்தாங்க 3 பேரு சேர்த்து, இந்த 5 பவுண்ட்ஸை எப்படி 3 பேருக்கு பிரிக்கிறது, 5 பவுண்ட்ஸை எப்படி 3 பேருக்கு பிரிக்கிறது, அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செஞ்சிட்டாரு, 2 பவுண்ட்ஸ் எடுத்து தான் பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டாரு. அவருக்கு மிச்சம் 3 பவுண்ட்ஸ் இருக்குல்ல, இப்போ ஒன்னா பிரிச்சுக்கலாம், அது ஈஸின்னு சொல்லிட்டு இவரு 2 பவுண்ட்ஸை பாக்கெட்ல போட்டு, இது மாதிரி மேனேஜர் சொன்னாரு 3 பவுண்ட்ஸ் உங்களுக்கு ஆஃபர் இருக்கு இந்தாங்க அப்படின்னு. ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம், அப்படியாப்பா 10 பவுண்ட்ஸ் இல்லையா, 9 பவுண்ட்ஸ் தான், இந்தாங்க 1 பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1 தனக்கு 1 அப்படின்ட்டு அவங்க பிரிச்சுக்கிட்டாங்க. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, 30 பவுண்ட்ஸ் சொன்னாங்க, 30 பவுண்ட்ஸையும் கொடுத்துட்டாங்க. அப்புறம் 5 பவுண்ட்ஸ் ஆஃபர் அப்படின்னு சொன்ன உடனே அட்டெண்டரை கூப்பிட்டு இந்தாப்பா கொண்டு போய் கொடுனா, இவர் 2 பவுண்ட்ஸை பாக்கெட்ல போட்டுக்கிட்டு 3 பவுண்ட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டாரு. 1 ஆக 9 பவுண்ட்ஸ் 9 பவுண்ட்ஸ் 9 பவுண்ட்ஸ். சரிங்களா? அப்போ எவ்வளவு ஆச்சு, 9 9 9 27 பவுண்ட்ஸ் ஆயிடுச்சு. 30 பவுண்ட்ஸ் கொடுத்தாங்க, 27 பவுண்ட்ஸ். இவரு 2 பவுண்ட்ஸ் போட்டார்ல, அந்த 2 பவுண்ட்ஸையும் சேர்த்தா 29 பவுண்ட்ஸ் ஆச்சு. செலவழிஞ்சது எவ்வளவு, 30 பவுண்ட்ஸ், வரவு எவ்வளவு, 29 பவுண்ட்ஸ், மிச்சம் 1 பவுண்ட் எங்க போச்சு? நீங்க திரையில அந்த கணக்கை பாப்பீங்க, எனக்கு கொஞ்சம் டைப் இது பண்றதுக்கு இது இல்லை, அதனால என் கையெழுத்துலயே நான் எழுதி போட்டிருக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, 30 பவுண்ட்ஸ் 10 10 10ன்னு கொண்டு போய் மேனேஜர்கிட்ட கொடுத்தாங்க. அவரு வாங்கிட்டு சாவியை கொடுத்து அனுப்பிச்சு விட்டாரு. அடிச்சு பார்த்தா 5 பவுண்ட்ஸ் ஆஃபர்ன்ட்டு தள்ளுபடின்ட்டு வருது. அப்ப அட்டெண்டரை கூப்பிட்டு இந்தாப்பா கொண்டு போய் கொடு அப்படின்னாரு. இவரு அவங்க பிரிக்கிறதுக்கு குழப்பம் வரும், சண்டை சச்சரவு வரும், எதுக்கு அதுன்னு சொல்லிட்டு அந்த 2 பவுண்ட்ஸ் எடுத்து இவரு பாக்கெட்டுக்குள்ள போட்டுட்டு 3 பவுண்ட்ஸை கொடுக்க, அந்த 10 10 10ன்றது இப்போ 9 9 9ன்னு ஆகி மொத்தம் 27 பவுண்ட்ஸ் அவங்க செலவழிச்சிருக்கிறாங்க. சரி, கணக்கு ஓகே இது வரைக்கும். இந்த 2 பவுண்ட்ஸ் உள்ள போட்டாரு. 2 பவுண்ட்ஸும் 27 சேர்த்தா எவ்வளவு வருது, 29 வருது. மிச்சம் 1 பவுண்ட் எங்க போச்சு? இப்போ சிலரு அப்படியே யோசிக்கிறாங்க. அது எங்க ஊர்ல சொல்லுவாங்க, திருவிழால காணாம போன புல் அப்படி திரு திரு திருன்னு முழிக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 1 பவுண்ட் எங்க போச்சு, இந்த 1 எங்க போச்சு? கரெக்டு தான், 30 கொடுத்தாங்க, அதுல 5 கொடுத்துட்டாரு. அட்டெண்டரு 2 எடுத்துட்டாரு, 3 கொண்டு போய் கொடுத்தாங்க, கரெக்டா பிரிச்சுட்டாங்க. இப்போ சரி அந்த கணக்கை கரெக்டா கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னா 9 9 9 27, இவரு 2 எடுத்து போட்டா 29, மிச்சம் 1 எங்க போச்சு? குழப்பம், புரியல. வாழ்க்கை கணக்கும் சில சமயங்களில் அப்படித்தான், குடும்ப கணக்கும் சில சமயங்களிலே அப்படித்தான். சில சமயங்களிலே கூட்டல் என்கிற கணக்கு குடும்பத்தில் கூடுகிறது,
சில சமயங்களிலே மரணம் என்கிற பெயரில் கழிக்கப்படுகிறது. பிரச்சனைகள் என்பது பெருக்கலாக அதிகரிக்கிறது, பெருகுகிறது. இப்படி குடும்ப கணக்கு அல்லது வாழ்க்கை கணக்கு சில சமயங்களிலே திக்குமுக்காடி கொண்டு தீர்க்கம் இல்லாமல், ஒரு தீர்வு இல்லாமல், எப்படித்தான் இந்த குடும்பம் போகிறது, எப்படித்தான் இந்த திருமண வாழ்க்கை நிம்மதியோடு போகிறது, எப்படித்தான் ஒருவருக்கு ஒருவர் நம்பி வாழ போகிறோம், எப்படித்தான் ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த குடும்பங்கள் அமைதி பூங்காவாக இருக்க போகிறது, நோய் நொடிகள் வந்தாலும், சுகவீனம் பலவீனம் வந்தாலும், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் வந்தாலும் எப்படி ஒருவருக்கு ஒருவர் அணைத்து போவது என்பது சில சமயங்களிலே கேள்விக்குறியாகவும் புதிராகவும் சில குடும்பங்களே இருக்கிறது. எவ்வளவு தியாகம் செய்து வேலைகளை செய்து அந்த குடும்பத்தை நல்ல முறையிலே நடத்தலாம் என்றாலும் அந்த குடும்பத்தினரே அவருடைய தியாகத்தையும் அவர்களுடைய ஜபத்தையும் கண்ணீரையும் பொருட்படுத்தாதபடிக்கு, தனிமைக்கு துணையாக இல்லாதபடிக்கு எத்தனையோ குடும்பங்கள் இன்று நிம்மதியை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, நம்பிக்கை என்பது தூரத்தில் இருக்கலாம் என்று எட்டி பார்த்தாலும், விளக்கை ஏற்றி பார்த்தாலும் அந்த நம்பிக்கை என்பது திக்கு திசை தெரியாமல் போய்விட்டது என்ற சூழ்நிலையில் இன்றைக்கு குடும்பங்கள் எத்தனையோ இருக்கிறது. அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு ஆண்டவர் என்ன வாக்கு தத்தம் அல்லது என்ன செய்தி, என்ன ஆறுதலான ஆசீர்வாதத்தை இங்கு வைத்திருக்கிறார் என்பதை படிக்கும் பொழுது, ஆரம்பமாக ஆதியாகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரத்திலே ஆபிரகாம் சாராளுடைய குடும்ப வாழ்க்கையிலிருந்து, தாம்பத்திய வாழ்க்கையிலிருந்து அல்லது இல்லற வாழ்க்கையிலிருந்து எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் எனக்கும் தருகிறார் என்று இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அந்த தியானத்தின் வசனமாக ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் 9 to 17 வசனம் நான் வாசிக்கிறேன். சற்று நீங்கள் பொறுமையோடு உங்களுடைய வேதத்தை திறந்து அல்லது இங்கு வசனங்கள் போடும் பொழுது நீங்கள் அதை கவனிக்க நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 9 to 17வது வசனம் வரைக்கும். அதன் பின் ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்தில் பஞ்சம் கொடியதாயிருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்தில் தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும் போது இவன் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடு வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். ஆபிரகாம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகு உள்ளவள் என்று கண்டார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவனை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனை அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராள் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார். இது வேத வசனம். இந்த பரிசுத்த வசனங்களிலிருந்து ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும், உங்களுடைய குடும்பங்களுக்கும் என்னுடைய குடும்பங்களுக்கும், யாரெல்லாம் குடும்பம் அசைக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு வளர்ந்த போய் இருக்கிறார்களோ, நிச்சயமாக இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய திருமணமும் சரிதான், உங்களுடைய வாழ்க்கையும் சரிதான், ஒரு நம்பிக்கை கிடைக்க தேவன் உதவி செய்வாராக. தலைவணங்கி பிரார்த்திப்போம். பிதாவே, தயவுசெய்து நீர் எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். முதலாவது, இந்த 12வது அதிகாரம் ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கை அல்லது குடும்ப வாழ்க்கையிலிருந்து நீங்களும் நானும் கற்றுக்கொள்கிற 3 நம்பிக்கைக்குரிய ஆசீர்வாதம், தேவனால் தருகிற ஆசீர்வாதம் என்னவென்றால், முதலாவது, வாக்குத்தத்தம் குடும்பங்களும் வருத்தங்கள் சந்திக்கும். வாக்குத்தத்தம், உடன்படிக்கை, ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிற குடும்பங்களிலும் பிரச்சனைகள் இருக்கும், வருத்தங்கள் இருக்கும், சச்சரவுகள் இருக்கும், நிறைகுறைவுகள்
இருக்கும். இது முதலாவது பாடம். சில சமயம் ஐயோ இந்த குடும்பம் ஜபத்தினால் ஊவைத்த குடும்பம், ஐயோ சபைக்கு என்னெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் வருதோ அது எல்லாத்துக்கும் முன்னாடி நின்று நாங்க செய்யறோம் இந்த கனவு வேணா உழைப்பு வேணா உழைப்பு, நேரம் வேணா நேரம் கொடுக்கிற குடும்பம். இந்த குடும்பம் மாதிரி இந்த சபையில ஒரு தூணாக நிற்கிற குடும்பம் ஒன்று உண்டா? அப்படிப்பட்ட குடும்பத்தும் வருத்தங்கள், வேதனைகள், கண்ணீர்கள் இருக்கும். சில சமயங்களிலே சச்சரவுகள் இருப்பதினால், சண்டைகள் இருப்பதினால், சுகவீனங்கள் இருப்பதினால், வேதனைகள் இருப்பதினால், சரீர வேதனைகள் இருப்பதினால், மனவேதனைகள் இருப்பதினால் இந்த குடும்பம் சபிக்கப்பட்ட குடும்பம், இந்த குடும்பம் ஆண்டவரால் ஒதுக்கப்பட்ட குடும்பம், மனிதர்களால் மறக்கப்பட்ட குடும்பம் என்று யாரும் புள்ளி வைத்து விடாது. நான் மறுபடியும் ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் சில வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்களேன். இவ்வளவு உறுதியான வாக்குறுதி ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கொடுக்கப்பட்டது. வேதத்திலும் சரிதான், இந்த உலகத்திலும் சரிதான், இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திற்கும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் இன்று இயேசுவின் நாமத்தினாலே இந்த வாக்குத்தத்தம், நாம் ஆபிரகாமுடைய சந்ததியாய் இருக்கிறபடினாலே அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது என்று நான் இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசிக்கிறேன். 2-3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. என்ன உடன்படிக்கை, என்ன வாக்குத்தத்தம்? நான், ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! என் நிமித்தம் பூமி முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குமா ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றது. மாத்திரம் இல்ல, ஆசீர்வதிச்சா ஆசீர்வாதம், சபிச்சா சாபம். எப்படி பாருங்க, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். உன் பேரை பெருமைப்படுத்த, உன் பேரை பெருமைப்படுத்தினா உன்னுடைய குடும்பத்தை பெருமைப்படுத்த. அப்படிப்பட்ட வாக்கு தத்தம் நிறைந்த இந்த குடும்பம் 9-10 வாசிக்கிறேன். 10வது வசனம் குறிப்பா, அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. சாதாரண பஞ்சம் இல்ல, கொடிய பஞ்சம். அந்த பஞ்சம் ஆபிரகாமை விட்டு வைக்கவில்லை, சாராளை விட்டு வைக்கவில்லை, லோத்தை விட்டு வைக்கவில்லை, இவருடைய வேலைக்காரர்களை விட்டு வைக்கவில்லை. அந்த கொடிய பஞ்சம் இவர்களையும் தாக்கினது. உணவு இல்ல, குடிக்க தண்ணி கிடையாது, பஞ்சம், வறண்ட பஞ்சம், கொடிய பஞ்சம். ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா ஏமாந்துருவோம். சில சமயம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குடும்பங்களில் கொடிய பஞ்சம் வரும், பிரச்சனைகள் வரும், சங்கடங்கள் வரும், இடுக்கங்கள் வரும், அவமானங்கள் வரும். ஏன்? சரீரத்தில் நாம் எதிர்பார்க்காத, நம்முடைய குடும்பத்தில் ஒருவருக்கும் வராத சில சுகவீனங்கள் வரும். அதனால இது சபிக்கப்பட்ட குடும்பம் என்று யாரும் எண்ணிவிடக் கூடாது. வந்துச்சு, குடும்பம் வந்துச்சு. எனக்கு பிரியமானவர்களே, எனக்கு ஒரு அருமையான குடும்பம் தெரியும். இங்கேதான் சபைன்னு வந்துருச்சா, சபையினுடைய பொறுப்பு அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, குறிப்பா இந்த பாத் ஃபைண்டர்னு சொல்றமே, இந்த பாத் ஃபைண்டர் காரியம்னு வந்துட்டா சரிதான். இவங்கள மாதிரி ஒரு நட்சத்திர விசுவாசி யாரும் கிடையாது. முதல்ல நிப்பாங்க. எந்த பிள்ளைங்களுக்கு என்ன நடத்தணும், எங்க கேம்ப் கூட்டிட்டு போகணும், என்னென்ன ஆனர்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கணும், எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறதுக்கு முதல்ல. இது 1 வருஷம் 2 வருஷமா இல்ல, இவங்க திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பாத் பாயிண்டர்ல ஈடுபட்டு சபைக்கு உதவி செஞ்சு, அநேக வெளியில இருக்கக்கூடிய குழந்தைகளும் வந்து இந்த பாத் பாயிண்டர்ல சேர்ந்து இயேசுவை தெரிந்து கொள்ளத்தக்கதான எல்லா முயற்சிகளையும் இவர்களை ஏறெடுத்து செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் நான் உடனே அங்க வரணும், ஆனா வீட்டுக்குள்ள வந்துடாதீங்க பாஸ்டர், வெளியில ஒரு வெள்ளை வேன் நிக்கும், அந்த வேனுக்குள்ள நான் இருக்கிறேன், நீங்க வாங்க. யார் இருக்கிறது? நீங்க இருக்கிறீங்களா, உங்க வீட்டுக்காரர் இருக்கிறாரா? இல்ல, என் வீட்டுக்காரர் வீட்டுக்குள்ள இருக்கிறாரு, நான் வெளியில இருக்கிறேன். அதனால இது என்னது ஒரு வினோதமான பிரச்சனையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போயின்னா அங்க ஒரு வெள்ளை வேன் நிக்குது. வேனுக்குள்ள இவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. உடனே என்னம்மா என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, இது மாதிரி நாங்க பாத் ஃபைண்டருக்கு போனோம். அந்த பிள்ளைங்களெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் பொழுது எங்களுக்குள்ள சில
ஆலோசனைகள் வந்தது, இதை செய்யலாம் அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன சொன்னாலும் அவர் ஏத்துக்கிற மாதிரி கிடையாது. அவரு என்ன சொன்னாலும் ஏத்துக்கூடிய காரணம் அதுக்கு இல்ல, தோத்து போயிடும். அதனால எங்களுக்கு உள்ள அந்த கருத்து வேறுபாடு, அதுவும் குடும்பத்துல இல்ல, பாத் பாயிண்டர்ல ஆலோசனை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. சரி இதை செய்யுங்க இதை செய்யணும் பொழுது, இல்ல இல்ல இது செஞ்சா பிள்ளைங்க சரியா புரியாது, இல்ல இல்ல இது செஞ்சா புரியும், அப்படி இப்படின்னு கலந்துரையாடல கருத்து வேறுபாடு. எதுல முடிஞ்சிருக்கு? வீட்டை விட்டு வெளியே போ, நாளை காலையில 2 பேரும் விவாகரத்துக்கு போலாம். எனக்கு அதிர்ச்சியிலும் அதிர்ச்சி, ஆச்சரியம் இல்ல, அதிர்ச்சி. இதுக்கா? இப்ப நான் என் மனசுக்குள்ள சொல்லிட்டு இருந்தது என்ன அப்படின்னு சொன்னா, இவ்வளவு பக்தியா இவ்வளவு பயத்தோட சபையினுடைய வளர்ச்சிக்காக இவ்வளவு போராடி கொண்டிருக்கிற இந்த குடும்பத்திலா கஷ்டம், இந்த குடும்பத்திலா விவாகரத்து, இந்த குடும்பத்திலா பிரிவு, இந்த குடும்பத்திலா ஒருத்தர் வேன்ல இருந்து தூங்க போறாங்க, இன்னொருத்தங்க வீட்டுல இருந்து தூங்க போறாங்க. என்ன இது? மனசுக்குள்ள நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சில ஆலோசனைகள் போதகர் என்ற முறையில கொடுத்துட்டு அவர்கிட்டையும் பேசிட்டு நான் வந்துட்டேன். ஆனா அவங்க 2 பேரும் எடுத்த முடிவுல ரொம்ப வில்லு மாதிரி நிக்கிறாங்க. முடியாது 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 முடியாது. சொன்னதுதான், விவாகரத்து விவாகரத்து தான். சில நாட்கள் கழித்து இவங்க காலையில கிளம்பி 10 மணிக்கு ஆபீஸ்க்கு போறாங்க. எதுக்கு? எழுதி கொடுக்கறதுக்கு. இறுதி பேச்சு, இறுதி ஜபம். பிள்ளைங்கள்லாம் ஐயோ அம்மா அப்பா பிரிய போறாங்களே என்ற ஏக்கத்தோடு அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கடைசி கையெழுத்து. ஆனா ஜபம் முடிஞ்சிருச்சு, பேச்சு முடிஞ்சிருச்சு. ஆனா சோஃபால இருந்து இவங்க 2 பேத்துக்கும் எழுந்திருக்கிற மனம் இல்ல, உட்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நேரம் ஓடிக்கிட்டே இருக்குது. மகன் கேட்கிறான், என்ன புறப்படலையா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, அவருக்கும் இல்ல. இது வரைக்கும் தான் சாத்தான் வருவான், கொடிய பஞ்சத்தை கொண்டு வருவான், குற்றத்தை கொண்டு வருவான், சோதனை கொண்டு வருவான், வேதனை கொண்டு வருவான். எப்படியாவது நல்ல குடும்பங்கள் பிரிஞ்சிடணும், அருமையான குடும்பங்கள் கண்ணீர்ல போகணும்னு சொல்லிட்டு கங்கனை கட்டி கொண்டு நல்ல காரணங்களை அவனை கொடுத்து எப்படியாவது இவங்க பிரிஞ்சு உலகம் ஊரு சிரிக்கிறதுக்கு ஆளாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் கொண்டு வருவான். ஆனா ஆண்டவர், வாக்குத்தத்தம் கொடுத்த ஆண்டவர், வாக்குறுதி கொடுத்த ஆண்டவர், திருமணத்தின் பொழுது உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் விடுவதில்லை. கண்ணீரோடு அந்த குடும்பத்தை விடுவதில்லை. எப்படியாவது களிப்போடு தான் கரை சேர்க்க ஆண்டவர் வருவார். சோபா விட்டு எந்திரிக்கல. ஒருத்தருக்கு ஒருத்தர் பாக்குறாங்க. சரி விடு, ஒருத்தர் சொல்ல, அதுக்கு தான் நான் காத்திருந்தேன், சரி பரவாயில்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்போன்னு சொல்லிட்டு இறுதி ஜெபம் மறுமலர்ச்சியின் ஆரம்ப ஜெபமாக மாறினது. எனக்கு பிரியமானவர்களே, ஆபிரகாம் தவறான ஒரு முடிவு, என்னை அண்ணன்னு சொல்லு, இல்லைன்னா உன்னைய தங்கச்சின்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தவறான முடிவு எடுத்தபடியினால் ஆண்டவர் அவனை சபிக்கவில்லை. இருவருமான முடிவு எடுத்தபடியினாலே இவர்கள் பலவீனமான குடும்பம் என்று ஆண்டவர் தீர்மானிக்கவில்லை. அந்த பலவீனத்தின் மத்தியிலும், சுகவீனத்தின் மத்தியிலும், கஷ்டத்தின் மத்தியிலும், துன்பத்தின் மத்தியிலும், பஞ்சத்தின் மத்தியிலும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு உள்ளத்திலே பேசினார். மீண்டும் சேர்ந்து இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டு அதே ஊழியத்தை அந்த பாத்பைன்றதுல பொறுப்புல அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சபையா உங்களுடைய குடும்பம் என்ன நிலையில் இருக்கிறது? உங்களுடைய வாழ்க்கையில் ஏன் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய இதயத்தில் ஏன் கவலை, இடுக்கண்கள் கவ்விக்கொண்டிருக்கிறது? கவலைப்படாதீர்கள். நீங்கள் கண்ணீர் விடுவதனால் நீங்கள் தகுதியற்ற மனைவியாக மாறக்கூடாது. நீங்கள் பாரத்தோடு இருப்பதினால் தகுதியற்ற கணவனாக எண்ணிவிடக் கூடாது. வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட குடும்பத்திலும், ஜபம் இருக்கிற குடும்பத்திலும், ஆலயத்திற்கு வைக்கமாக வாழக்கூடிய குடும்பங்களிலும் கஷ்டங்கள், வேதனைகள் இருக்கும். ஆனால் முடிவு ஆண்டவர் உங்களை ஏந்தி கொண்டு போவார். இது முதலாவது ஆபிரகாமுடைய வாழ்க்கை நமக்கு தருகிற ஒரு பாடம். இரண்டாவது பாடம் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு பாடம். என்ன அப்படின்னா, உங்களுடைய திருமணத்தின் முதலாளி ஆண்டவர்.
நான் ஆங்கிலத்துல எப்படி எழுதி வச்சிருக்கிறேன்னா, God is the owner of your marriage. ஆண்டவர் என்னுடைய உங்களுடைய திருமணத்தின் முதலாளி, பாலர். என்ன இங்க நடக்குது அப்படின்னு சொன்னா, பார்வன் என்ன செய்யறாரு, அழகுள்ள பெண் என்று கண்டு கழுத ஆடு மாடெல்லாம் கரையமா ஆபிரகாம்கிட்ட கொடுத்துட்டு மனைவிய கூட்டிட்டு போயிடுறாரு. யாரு? சாராள் போய் ஆண்டவர்கிட்ட அழுல, ஐயோ என் கணவர் பாருங்க, அவரு பேச்சும் அவருடைய இதுவும் சொல்லல. ஆபிரகாம் போய் ஆண்டவர்கிட்ட இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது, உங்களால ஏதாவது செய்ய முடியுமான்ட்டு கேட்கல. ஆண்டவர் பேசிக்கிட்டே வராரே, சரி ஆண்டவர்கிட்ட போய் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணுவோம், ஆலோசனை. ஆபிரகாம் செய்யல, சாராள் செய்யல, இவங்க 2 பேரும் செய்யல. ஆனால் ஆண்டவர் இறங்கி இந்த திருமணத்தின் முதலாளியாகிய நான் இந்த திருமணத்தை தோல்வியில் மாற்றான் கொண்டு போய் அனுபவிக்க நான் விடுவதில்லை என்று சொல்லி அவர் பரிகாரியாக இறங்குகிறார். God is the owner of your marriage. வாசிக்கலாமா? 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். 17வது வசனம், 16 17 வாசிக்கிறேன். அவன் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயையை பாராட்டினான், அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரியும் வாங்கி மனைவியை கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆபிரகாம சுத்தி ஆடு இருக்குது, மாடு இருக்குது, கழுதை இருக்குது, கோழிகை கழுதை எல்லாம் இருக்குது. நிம்மதி இல்லை. ஏன்? குடும்பத்துல பிரச்சனை எல்லாம் சில சமயம் இருக்கும், நிம்மதி இருக்காது. எல்லாம் இருக்கும், நல்ல வேலை இருக்குதும், போக்குவரத்து இருக்குது, எல்லாம் இருக்கும். ஆனா சந்தோஷம் குடும்பத்துல இருக்காது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அப்படி இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? 17வது வசனத்தை பாருங்க. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் மகா வாதையால் பாதித்தார். ஆண்டவர்கிட்ட ஜெபம், ஆண்டவர்கிட்ட போய் கேட்கல, போய், ஆனா ஆண்டவர் இவங்க அனுமதி இல்லாமல், இவர்கள் உபவாசம் இல்லாமல் இருக்கும் பொழுது ஆண்டவர் இறங்கி வந்து பார்வோனுடைய குடும்பத்தை மகா வாதையால் பாதித்தார். ஏன் தெரியுமா? நீங்க 2 பேரும் திருமண மேடையிலே நிற்கும் பொழுது கொடுத்த வாக்குத்தத்தம் யாருக்கு? அவருக்கு. அந்த உடன்படிக்கையின் நாயகனாக உங்களுடைய திருமண வாழ்க்கையில் அவர் இருக்கிறார். கணவர் தான் திருமணத்தினுடைய ஓனர் அப்படின்னு சொன்னா தப்பு செஞ்சிடறோம். குடும்பத்தினுடைய ஓனர் நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். மத்தேயு 9வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். இன்னொரு வசனம் மல்கியா 2வது அதிகாரம் 14வது வசனத்தினுடைய ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். ஏன் என்று கேட்கிறீர்கள், கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார். பேர்பட்ட பயங்கரமான வசனம் பாருங்களேன். ஆண்டவர் என்னுடைய உங்களுடைய திருமணத்தின் ஓனர். அவர் உங்களுடைய திருமணத்தை கண்ணீரால கொண்டு போய் கரை சேர்க்க மாட்டாரு. இப்போ இன்று உங்களுக்கு கண்ணீர் இருக்கும், இன்று நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருக்கும், இருக்கும். எப்படி அந்த ஒரு கணக்கு 30 பவுண்ட்ஸ் கணக்கு வந்ததோ, பதில எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் நாளை உங்களுக்கு நல்ல விடிக என்று. சங்கீதம் 127:1 சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. எனக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய குடும்பம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. உங்கள் இருவர் சாட்சியாக இருக்கிறார். யார் யாரால பிரச்சனை வருது, யார் யாருக்காக கண்ணீர் விடுகிறார்கள், ஏன் அந்த குடும்பத்தில் எல்லாம் போட்டது மாதிரியே இருக்குது, அதை கிளீன் செய்யறதுக்கு கூட யாரும் இல்லாம ஒரு மூலையில ஒருத்தரும் இன்னொரு மூலையில இன்னொருத்தரும் சோகத்தோடும் துன்பத்தோடும் இடுக்கனோடும் இருக்கிறீர்கள். சுகவீனத்தோடு படுத்து கிடக்கிறவருக்கு என்ன செய்வது என்று புரியாமல், ஐயோ ஆண்டவரே நீர் எடுத்துக்கொள்வீரா, தயவு செய்து வேண்டாம் ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில் இன்னும் சில வருஷங்களை நீர் சேர்த்துக் கொடும் என்று கதறி அழக்கூடிய குடும்பங்கள் எத்தனை என்று இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல,
உன்னுடைய சுகவீனத்திற்கு பரிகாரியாக நான் வருவேன். உன்னுடைய பிரச்சனைக்கு பிதாவாக நான் இருந்து அதை சரி செய்வேன். நீ கேட்டாலும் சரி, கேட்காவிட்டாலும் சரி, உன்னுடைய திருமணத்தின் சாட்சி நானாக இருக்கிறபடினாலே, உன்னுடைய திருமணத்தின் முதலாளியாக நான் இருக்கிறபடினாலே, உன்னுடைய திருமணத்தின் மேற்பார்வையாளராக நான் இந்த குடும்பத்தில் உடைக்கத்தக்கதாக, இந்த குடும்பத்தை நசுக்கத்தக்கதாக, இந்த குடும்பத்தை பிரிக்கத்தக்கதாக வரும் யாராக இருந்தாலும், எந்த பொருளாக இருந்தாலும், எந்த துன்பமாக வந்தாலும் நான் இறங்கி வந்து சரி செய்வேன். மகாவாதையால் பார்வோனை வாதித்தார். ஓடுறான். என்ன செஞ்சிட்டீங்க ஆபிரகாம்? உங்க மனைவி தானே. அவரு போய் சொல்லல இது என் மனைவின்னு சொல்லிட்டு. ஆனா ஆண்டவர் சொன்னார் எப்படி நீ வந்து அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பிரியமானவர்களே, இரண்டாவது நம்பிக்கை, இந்த குடும்பத்தின் நாயகன் என் ஆண்டவர். எனக்கு சோறு போட்டு தூங்க வைத்து, எனக்கு உடுக்க உடை கொடுத்து, குடும்பத்திலே குழந்தைகளோடு சமாதானமாக இருக்க வைப்பவர் நம்முடைய ஆண்டவர். கலங்க வேண்டாம் எனக்கு பிரியமானவர்களே. தவறான இடத்தில் வாக்குப்பட்டு விட்டோம் என்று நீங்கள் துன்பப்பட வேண்டாம். ஆண்டவர் ஒரு பெரிய திருப்புமுனையை கொடுப்பார். எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கடைசியாக நான் ஆங்கிலத்தில் சொல்லி அதை தமிழிலும் சொல்ல விரும்புகிறேன். ஆங்கிலத்துல எப்படி எழுதி வச்சிருக்கிறேன்னா, முதல்ல என்ன அப்படின்னு சொன்னா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட, உடன்படிக்கை பண்ணப்பட்ட குடும்பங்களிலும் உபத்திரவங்கள் இருக்கும். இரண்டாவது என்ன, ஒவ்வொரு மனிதனுடைய திருமணத்தின் நாயகன், மேற்பார்வையாளர், முதலாளி அல்லது ஓனர் அல்லது பாதுகாவலர் யாரு அப்படின்னு சொன்னா ஆண்டவர். கர்த்தர் இணைத்ததை கர்த்தர் வீட்டை காவாராகில். புரியுதுங்களா? மூன்றாவது என்ன அப்படின்னு சொன்னா, dysfunctional family doesn't mean destroyed family. Dysfunctional family doesn't mean destroyed family. தமிழ் எப்படி எனக்கு தெரிஞ்ச வகையில மொழிபெயர்த்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, சீரற்ற குடும்பம் என்பதனால் அது சீரழிந்த குடும்பம் என்று எண்ணப்பட முடியாது. சீரற்ற குடும்பம் எப்படி ஒருத்தனுக்கு பயந்து அதுக்கு செத்துடலாமே, ஒருத்தனுக்கு பயந்து ஏமா நீ வந்து என்னை அண்ணன்னு சொல்லு, ஏன் அப்படின்னா உன் நிமித்தம் நான் உயிரோட இருப்பேன். எப்படி பாருங்க ஆபிரகாமுடைய சிந்தனை. நீ என்னைய வந்து நீ எனக்கு சகோதரின்னு போய் சொல்லு, ஏன்னா உன்னை அடக்கிறதுக்காக என்னைய கொன்றுவாங்க, அதனால உன் நிமித்தம் நான் வாழ்றதுக்கு. ஆபிரகாமுடைய ஒரு சின்ன புத்தியிலிருந்து புறப்பட்ட ஒரு இழிவான சிந்தனை. நான் வாசிக்கிறேன். நான் 12வது அதிகாரத்துல 11-13 வசனம் பாருங்களேன். அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தியர் உனக்கு இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடு வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படி உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன் சகோதரி என்று சொல் என்றான். பிரியமானவர்களே, சண்டைகள் வரலாம், சச்சரவுகள் வரலாம். ஆனால் நீ எடுக்கிற முடிவில் தான் இது சீரழிந்த குடும்பமா சீர்பெற்ற குடும்பமா என்று மாறும். சில சமயங்களிலே கோபத்தின் அடிப்படையில், சில சமயங்களிலே தோல்வி அடிப்படையில், சில சமயங்களிலே கண்ணீரோடு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், சில சமயங்களிலே தனிமையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், சில முடிவுகளை கணவனோ மனைவியோ எடுப்பார்கள். ஏன் பிள்ளைகள் கூட இப்படிப்பட்ட பெற்றவர்களோடு வாழ்வதற்கு பதில வேற எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பர்களோடு கூட போய் அந்த குடும்பமே பொடி பொடியாக சின்ன பின்னமாக மாறக்கூடிய சூழ்நிலை. கணவன் ஒருபுறம், மனைவி ஒருபுறம், பிள்ளைகள் ஒருபுறமாக பல திசைக்கு பல திக்குக்கு பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே சமயத்தில் சீரற்ற குடும்பம் என்பதனால் அது சீரழிந்த குடும்பமாக மாறிவிடாது. காரணம், ஆண்டவர் நம் மத்தியிலே இருக்கிறார். ஆபிரகாம் என்ன சொன்னாரு? சாராளை பார்த்து, ஏமா உன்னைய எனக்கு சகோதரின்னு சொல்லு அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்லிச்சா? அப்படி அவர் எங்க அண்ணங்க அப்படின்னு சொல்லிச்சா? அத பேதுரு என்ன சொன்னாங்க அப்படின்றத விளக்குறாரு பாருங்க. 1 பேதுரு 3வது அதிகாரம்
5 நான் வாசிக்கிறேன். எப்படி தன் கணவனை சாரால் அறிமுகப்படுத்தினாள் அல்லது சொன்னான். 5வது வசனம் 1 பேதுரு 3:5. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பாபேல் கோபுரத்தை எப்படி நிறுத்தினாரோ கட்டப்படுவத, அதே மாதிரி பார்வோன் சாராளை தொடுவதற்கு ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. அண்ணனே சொல்லல. அவ என்ன சொன்னா அப்படின்னு சொன்னா ஆண்டவன் என்றார். காரணம் என்னன்னா, என் குடும்பத்தின் தலைவன் என் ஆண்டவர், என்னுடைய திருமணத்தின் ஓனர் என் ஆண்டவர், அவர் இந்த குடும்பத்தை, என்னுடைய தேவனை என் கணவனுக்குள் பார்க்கிறேன், என் தெய்வத்தை என் கணவனுக்குள் ஒருவேளை அவர் பலவீனமாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் அவரை பலப்படுத்தி அழைத்து கொண்டு வருகிறார். ஆகவே என்னுடைய குடும்பம் சீரற்ற அல்லது சீரழிந்த குடும்பம் அல்ல, சீர்ந்தும் குடும்பம். எப்படி கூப்பிட்டா அப்படின்னு சொன்னா, அந்தப்படியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். எனக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய குடும்பம், என்னுடைய குடும்பம் சில சமயங்களிலே கஷ்டத்தின் ஊடாய், கவலையின் ஊடாய் போகும் பொழுது இது சாபத்தின் குடும்பம், சீரழிந்த குடும்பம் என்று நாம் எண்ணிவிடக் கூடாது. நம்முடைய குடும்பத்தின் தலைவன் ஆண்டவர். நாம் ஒருவருக்கு ஜெபிக்கிறோமோ இல்லையோ, ஆண்டவர் நம்முடைய திருமணத்தின் குடும்பத்தின் கதாநாயகன். திருமணத்தில் நம்மை சேர்த்தவர்களாக, குடும்பத்தில் நம்மை இணைத்தவர்களாக, வீட்டை அவர் கட்டுகிறவராக இருக்கிறபடினால் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள், சோர்ந்து போய் விடாதீர்கள். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது, முடிவு உண்டு. எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, அருமையான ஆபிரகாம் சாராள் மூலமாக எங்களுக்கு கொடுத்த நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. சில சமயங்களிலே நம்பிக்கையற்று துன்பத்தின் வாயிலாக பிரச்சனைகளில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிற எங்களுடைய குடும்பங்களில் உம்முடைய பிரசன்னம் வேண்டும் ராஜா. முதலாளியாக, மேற்பார்வையாளராக, சாட்சியாக நீர் எங்களுக்கு வாரும் கர்த்தாவே. ஒருவேளை இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய யாராக இருந்தால், ஒருவேளை அவர்கள் கண்ணீரை விட்டு அழுது கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை, என் ஆண்டவர் தாமே அந்த குடும்பத்தை நீர் சீர்படுத்தி, பலப்படுத்தி, சமாதானத்தை உண்டாக்கி அவர்களும் செழிப்போடு வாழ்வதற்கு ஆண்டவரே நீர் குடும்பத்தின் மையமாக வந்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சந்திப்போம்.